போன வாரத்திற்கு முதல் வாரம் ஒரு ஆயத்தை நாம் சொன்னோம். லில்லாஹி மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுஸிகும் அவ் துஃபு யுஹாஸிபுகும் பிஹில்லாஹ். வானம் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹ்வை சார்ந்தது. லில்லாஹி மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இந்த வானத்திலே நடக்கிற எல்லா காரியங்களும், இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டின் கீழே நடக்கிறது. அல்லாஹ் தஆலாவினுடைய வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு இலை இந்த உலகத்திலே கீழே விழுவதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வினுடைய அறிவை அன்றி விழுவதில்லை, அவனுடைய கட்டளை அன்றி நிகழ்வதில்லை. கடலுக்கடியிலே நடக்கிற அந்த தேரையினுடைய சத்தத்தையும் அவன் கேட்கிறான். அதற்கும் உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பாளனாக அவன் இருக்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கிங்டம், மனிதனுடைய அறிவுகளை எல்லாம் கடந்து, மனிதனுடைய சிந்தனைகளை எல்லாம் கடந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி படிக்கும்போது ஒரு சைட்ல ஹாரூன் யஹியா அவருடைய சைட்ல சில செய்திகளை போட்டிருந்தாங்க. ஒரு மீனை பற்றி உண்டான வரலாறை எழுதியிருந்தார். ரொம்ப அருமையான வரலாறு. பல பேர் உங்களிலே அதை படித்திருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட அந்த வரலாறு உண்மையிலே படிக்கும்போது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த மீன் பேரு என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு மீன், அந்த மீனை எழுதுறார். இந்த மீனுடைய இயற்கை தன்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏதாவது ஒரு ஆற்றிலே இந்த மீன் பிறக்கிறது. ஏதாவது ஒரு ஆற்றிலே, நம்ம ஊர்ல ஓடக்கூடிய ஆறு குளங்கள்ல ஆறுல அந்த மீன் என்றைய தினத்திலே பிறந்ததோ அன்றைய தினத்திலிருந்து நீந்த ஆரம்பிக்கிறது. நீந்தி 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 அது வழிகளெல்லாம் சென்று அது கடலிலே போய் அந்த ஆறு எப்போது கலக்குமோ அதுவரையும் போகுது. அது மேலே இருந்து அருவிகளாக கீழே கொட்டினாலும் அதிலேயும் கீழே விழுகிறது. அப்புறம் பிரயாணிக்குது. குளிர் பிரதேசங்களாக இருந்தால் அதையும் தாங்கிக் கொள்கிறது. இப்படியே பிரயாணித்து கடைசியாக சென்று கடலிலே கலந்து கொஞ்ச காலம் அந்த கடலிலே வாழுகிறது. வாழ்ந்துவிட்டு அது தன்னகத்தே கற்பத்தை அடைந்தவுடன், குழந்தையை அது அடைகிற அந்த பாக்கியத்தை பெற்றவுடன் திரும்ப மீண்டும் அது பிரிகிறது. அந்த கடலிலிருந்து தான் எங்கிருந்து வந்ததோ அந்த திசையை நோக்கி பிரயாணிக்கிறது. அது பிரயாணித்து வந்த திசைகள் எத்தனையோ கிலோமீட்டர்களாக இருக்கலாம், எத்தனையோ ஆறுகளை கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ மலப்பிரதேசங்களை கடந்து வந்திருக்கலாம், கடல்களை வந்து சேருகிற வழிகள் பலவாக இருக்கலாம். இருந்தாலும் கூட தான் எந்த இடத்திலிருந்து வந்தோம் என்பதை மிக தெளிவாக அதே வழியின் பக்கம் அந்த கடலிலே கடந்து சென்று அந்த ஆற்றை அடைந்து திரும்ப மீண்டும் போய் மலைகளிலே ஏற முடியாவிட்டாலும் கூட மலைகளிலே எதிர்நீச்சல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அது மேலே சென்று தான் பிறந்த இடத்தை அடைந்து அங்கே குஞ்சுகளை பொறிக்கிறது என்ற உண்மையை வரலாற்று ஆய்வாளர்கள் இன்றைய தினத்திலே அறிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய நியதியை பாருங்கள். நாம் நினைத்துக் கொண்டோ நமக்கு இருக்கிற கஷ்ட காலங்கள் தான் இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய செய்திகள். மனிதனுக்கு அவன் இருக்கிற சூழ்நிலை தான் ஏதோ அடக்க முடியாத சூழ்நிலையாக மனிதன் நினைத்துக் கொண்டார். நாம் வாழுகிற இந்த உலகத்திலே நமக்கே தெரியாமல் நித்தம் பகல்களிலே ராக்காலங்களிலே எத்தனையோ ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கின்றன. இதை மனிதன் பார்க்கிற போது அவனுடைய உள்ளத்திலே ஏகத்துவத்தினுடைய அழுத்தம் ஏற்படுகிறது. அல்லாஹுவை பற்றி உண்மையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு மனிதன் இதை பார்க்கிறான். சாமான்யமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? சாமான்யமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நடந்து வந்த பாதைகளை கூட மறக்கிற நாம் எத்தனையோ பேர் இருக்கிறோம். நடந்து வந்த பாதைகளிலே ஏன் கொஞ்சம் காசு கிடைத்தவுடன் நாம் எங்கிருந்தோம் என்ற நிலையை மறந்த பல பேர் இருக்கிறோம். நாம் எங்கிருந்தோம் என்ற நிலையை மறந்தவர்கள் பல பேர் இருக்கிறோம். ஊரிலே இருக்கிற போது, நாட்டிலே இருக்கிற போது வழி தெரியாது சிதறி போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் ஒரு சிறிய மீன் அதற்கு என்ன அறிவு இருக்கும்? அதை அறிவுள்ளவர்கள் லிஸ்டிலே மனிதர்கள் சேர்ப்பதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 7வது அறிவு மீனுக்கு உண்டு என்று யாரும் சொன்னார்களா? அது ஆக்கில் என்று சொல்லப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொருள் கூட அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வினுடைய அனுக்கிரகத்தால் இத்தனை கிலோமீட்டர்கள் தூரம் வந்த இடத்திலே பிரயாணிக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அதிசயம் அது. இப்ப இது மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒண்ணு. இந்த உண்மை மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மை. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இதே போன்று கோடான கோடி மனிதனுடைய அறிவுக்கெல்லாம் எட்டாத நீ தினம் தினம் சிந்தித்தாலும் பார்த்து ஆச்சரியப்படுவாய். தினம் சிந்தித்தாலும் நீ பிறந்ததிலிருந்து 80 ஆண்டு காலங்கள் வாழுகிறாய், நித்தம் பார்க்கிறாய் அல்லாஹ்வினுடைய அதிசயத்தை என்று சொன்னால் நித்தம் ஆச்சரியப்படுவாய். அத்தனை அதிசயங்கள் இந்த உலகத்திலே கொட்டி கிடக்கின்றன. உலகத்திலே வந்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், வரப்போகிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தினத்திலே மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்து பெருமானார் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், கியாமத்துடைய நாள், அதனுடைய அருகாமையிலே கிழக்கிலே உதிக்கிற சூரியன் மேற்கிலே என்று சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் அப்படியே நம்பினார்கள். ஆமன்னா செல்லம்னா. பதில் கேட்க தெரியல இல்ல, பதில் கேட்கல. எந்த ஒரு செய்தியை நடந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா, அதாவது தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள்,
லட்சக்கணக்கான சஹாபாக்கள் காபத்துல்லாவிற்கு முன்னே நின்று கொண்டிருந்தார்கள் மக்காவிலே. நீங்கள் எந்த ஊரிலே இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? யாருங்க கேட்கிறா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். தன்னுடைய சகோதரர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எந்த ஊரிலே இருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா? என்ன பதில் சொல்லிருக்கணும்? மக்காவிலே இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொல்லல, அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மட்டுமே தெரியும் நாம் யா ரசூலுல்லாஹ் என்று. என்ன பணிவு! உடனே சொன்னார்கள், 1500 ஆண்டுகளுக்கு முன்னே மேற்கிலே சூரியன் உதிக்கும். யாரும் கேட்கல. ஆனால் இன்றைய தினத்திலே அதை நாசாவில் படம் போட்ட உடனே போட்டா போட்டு இன்னைக்கு தான் ஈமான் முக்கம்மல் ஆகுதா? இன்னைக்கு தான் ஈமான் முக்கம்மல் ஆகுதா? எத்தனையோ செய்திகள் இதே மாதிரி அதிசயங்கள் இருக்கிறது. உலகம் இந்த உண்மையை ஒத்தால் தான் நாம் ஒப்போம் என்பதல்ல. அறிவுக்கு வேண்டால் இது சேர்ந்ததாக இருக்கலாம். ஈமானுடைய புறத்திலே நாம் எதை நபி சொன்னார்களோ நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா இந்த இடைப்பட்ட 1500 ஆண்டு காலத்திலே சூரியன் மேற்கிலே உதிக்கும் என்பதை இந்த உலகம் ஒத்துக்கொள்ளவில்லை. இன்றைய தினத்திலே ஒத்துக்கொள்ளுகிறது. அப்ப இந்த 1500 ஆண்டுகளுக்கு இடையில உள்ளவே என்னுடைய அறிவை கொண்டு நான் முடிவு செய்வேன் என்று சொன்னால் முடியவே முடியாது. அவர் மார்க்கத்தை விட்டு எங்கேயோ போயிருப்பார், மௌத்தாவும் போயிருப்பார். இப்படி ஆயிரக்கணக்கான செய்திகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தந்தார்கள்.